Taste the Daily. ஆதிவீர ராமப்பணியன் சார் திருநெல்வேலியில் கவின் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு ஒன்றும் புதிதில்லை அப்படின்னாலும் கூட தமிழகத்தில் இப்போ கடைசி ஒரு 4 ஆண்டு காலமாக நாங்கள் சமூக நீதி ஆட்சியை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில் இது மாதிரியான ஒரு ஆணவ படுகொலையை நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மற்ற ஆட்சி காலத்தில் நடந்தால் அது ஆணவ படுகொலை, திமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் அது சமூக நீதி படுகொலைன்னு வச்சுக்கலாம். சமூக நீதியா இல்லை சமூக அநீதியா? அதுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆணவ படுகொலைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரே மாதிரியான எதிர்வினை ஆற்றணும்ல. இப்போது ஒரு சில ஆணவ படுகொலைகள் குறித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பேசி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பேர்களை சொல்கிறது கூட தவறு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் ஆதாயம் இது போன்ற விஷயங்களில் தேடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. பொதுவாக அதிமுகவுடைய கருத்தும் அதுதான். அரசியலை வைத்தோ ஜாதியை வைத்தோ இல்லை இது போன்ற உணர்வு ரீதியான விஷயங்களில் எப்போதுமே அரசியல் செய்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் இதே கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் பெரியார் நினைவு நாட்களில் மிக தெளிவான ஒரு தீர்க்கமான விஷயத்தை சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆணவ படுகொலை என்பது இந்த சமூக நீதி ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிற திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இது குறித்து சொல்கிறாரே ஒழிய தோழமை சுட்டல் தான், மற்ற எந்த சுட்டலும் கிடையாது. அடுத்து தொடர்ந்து இவர்கள் எல்லோருமே வைக்கிற ஒரே கோரிக்கை, இதற்கென்று தனி சட்டம் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறாங்க. கூட்டணி கட்சியாக திமுகவோடு பின்னி பிணைந்திருக்கீங்க. இதுவரை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே நாகப்பட்டினத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த கேள்விக்கு இதற்கெல்லாம் தனி சட்டம் தேவையில்லை என்று பதிலளித்தார். அப்படி பதிலளித்த நீங்கள் அதன் பின் ஆணவ படுகொலை நடக்காமல் என்னுடைய காவல்துறையை வைத்து நான் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன், நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்திருப்பேன் என்று ஒரு நிகழ்வு இங்கே நடந்ததுண்டா? இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் அனைத்தும் சொல்லுகிறது. அப்பவே விளக்கம் கொடுத்தாரு. ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கிறது, அதே மாதிரி SC/ST ஆக்ட் எல்லாம் இருக்கு, பிறகு எதற்கு நமக்கு இன்னும் தனிச்சட்டம் ஒன்றும் தேவைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்றாருல்ல சார். இப்போ பாலியல் வழக்குகளில் நம்மக்கிட்ட ஏற்கனவே சட்டங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த சட்டமன்றத்தின் கடந்த சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தின் தண்டனை இதெல்லாம் கடுமையாக்குனீங்க. கடுமையாக்கிய பிறகு எங்கேயாவது பாலியல் குற்றங்கள் குறைந்திருக்கா சார்? குறையில இல்லை. அப்போது இருக்கிற சட்டங்களை வைத்து சரியாக நிர்வகித்தாலே குற்றங்களை தடுக்கலாம் என்பதுதான் இதுவரை இந்த சட்டங்களை வைத்தே குற்றங்களை கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக இருந்த அரசுகளாகவும் ஓரளவு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா, காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டை அமைச்சரிடமிருந்து பெறாததனால் கட்டுப்பாடற்று இருக்கிறது ஒன்று. அப்படி கட்டுப்பாடற்று இருக்கிற காவல்துறை மக்களுக்கு தீங்கு செய்கிறது, மக்களுக்கும் காவல்துறைக்கு தீங்கு நடக்கிறது. இது இரண்டும் சேர்ந்து சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை இது போன்ற ஜாதி என்ற பெயரால், போதை என்ற பெயரால், பணம் என்ற பெயரால், சங்கிலி பறிப்பு என்ற பெயரால் தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே தான் சார் இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கு. நீங்கள் இதற்கென்று தனி சட்டம் வேண்டாம் என்று உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு பதில் தருகிறீர்கள் இல்லை? அப்போ இது போன்ற செயல் நடக்க விடாம பார்க்கணுமா? பார்த்துருக்கீங்களா இந்த ஆட்சி காலத்தில்? முதலமைச்சருடைய பதில் இருந்தே நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, எங்கு பார்த்தாலும் கொலை நடக்குது, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு காவல்துறை மானிய கோரிக்கையின் போது எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து கேட்கிறார். அதற்கு முதலமைச்சர், காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் எந்திரிச்சு ஒரு பதில் சொல்றாரு. தனிப்பட்ட இல்லை முன்விரோதங்கள் காரணமாக நடக்கக்கூடியது எல்லாம் என்னுடைய பேரில் எழுதுனா நான் என்ன பண்றது? அதற்கு எப்படி ஒரு அரசு பொறுப்பாகும் அப்படின்னு சொல்றாருன்னா, அவருக்கு ஆட்சி அதிகாரம் என்பது குறித்தோ, ஒரு அரசு ஆட்சி செய்கிற போது மக்கள் தனிப்பட்ட பல பகைமைகளை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் என்றால் என்ன என்றே தெரியாதவர் தானே சார் அதுக்கு அர்த்தம்? ஏன் அப்படி இல்லை சார். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போன்று விரக்தியும் வெறுமையும் வராத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் சார். நீங்க இதுக்காக ஒவ்வொன்றுக்கும் சட்டம் ஏற்றணும்னு சொல்லல, பட் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது
அப்படி என்பதை புரியணும்ல. அது புரிந்து கொண்டு அந்த இது சார் ஒரு கலவரத்தை 10-15 மக்கள் சேர்ந்து தூண்டுறதுக்கு நினைக்கிறாங்க, அதை நோக்கி நகர்றீங்கல்ல. அதே மாதிரி இத்தனை குற்றச்செயல்கள் ஒவ்வொரு ஊராக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சமீபத்தில் கூட சென்னையில் ஆரம்பிச்சு தென்காசி வரைக்கும் ஒரே நாளில் 6 கொலை நடந்துச்சு. அப்ப இந்த எண்ண ஓட்டம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப இதை தடுக்கிறதுக்கான காவல்துறையின் கண்காணிப்பும் தடுப்பு முறையும் அதை விட வேகமாக ஒரே நோக்கத்தில் இருந்தாலே தடுக்கலாமே. இந்த கவின் விவகாரத்துல இத சாதி ஆணவ படுகொலை அப்படி சமூக நீதி இஷ்யூவாக நம்ம பார்க்கணுமா, இல்ல இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? சார் ஒரு ஆட்சி காலத்துல இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகலாம் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு அந்த பையனோட வயதை பாருங்க, எடுத்துக்கொள்ளுகிற துணிச்சல் ஒன்று. அடுத்து அவங்க வீட்டில் இருவரும் காவலர்கள், அம்மா அப்பா. அப்படி இருக்கிறவங்களே இது போன்று செய்யலாம் என்கின்ற ஒரு துணி அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு வருகிறதுனா அப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இந்த ஆட்சி இப்படி பலகீனமாக இருக்கு, காவல்துறையின் மீது அமைச்சர் சரியான கட்டுப்பாட்டை கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிற தகவல் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்படி செய்ய முடியும் சார். இது என்ன சார், இது காவல்துறை சரியா நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கொலை செய்ய முடியுமா? இது ஒரு சமூக பிரச்சனை. அது யாருக்கு முதல்ல தெரியும்? சமூகமாக ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மனங்கள் திருந்தணும். இதற்கு அரசு என்ன செய்யும்? அதாவது மனங்கள் திருந்த வேண்டும் என்று திமுக காரர்கள் மாதிரியே நீங்க இந்த கேள்வி அழகா வச்சிருக்கீங்க. ஏன் என்று அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது அவர்களுடைய கையால் ஆகாத தனம்னு நான் சொல்றேன். ஒன்று. இன்னொன்று சார், மக்களுடைய அது நான் திருப்பி சொல்றது, மக்களுடைய மனம் எப்படியெல்லாம் போகிறது என்பதை ஒரு அரசு கணிப்பதற்கு தான் சார் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு எப்படி இருக்கு, ஒரு ஊர் எப்படி இருக்கு, ஒரு தெரு எப்படி இருக்குங்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வைக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் நம்ம கிட்ட இருக்குல்ல. அப்ப இந்த கட்டமைப்புகளை கொண்டு இது போன்ற எண்ணங்கள், தொடர் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதை எப்படி தடுப்பதுங்கிறதுக்காக அரசு ஒரு பெரிய முடிவை எடுக்கணும்ல. அப்ப எடுப்பதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே கேட்கிறாங்க, நீங்க அட்லீஸ்ட் ஒரு புதிய சட்டமாவது இயற்றுங்க அப்படின்னு. ஆனா அதுவும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. வேற என்னதான் அரசு எதுவுமே செய்யலைங்கிற என்னதான் செய்யணும்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? இப்ப சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்கின்ற நிலையை உறுதி செய்தாலே, காவல்துறையிடம் போய் யாராவது எந்த கோரிக்கைகளை கொண்டு நான் கட்சிக்காரன், என் பேரன், இது என்னுடைய மகன் என்று யார் வந்தாலும் அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. சட்டம், போலீஸ் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையை உறுதிப்படுத்தினாலே இது போன்ற குற்றச்சாட்டுகளை பெறுவாரியாக தவிர்க்கலாம். அப்ப என்ன, இவங்க காவல்துறையை சேர்ந்தவங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்த பையன்றதால எந்த விதமான பயமும் இல்லாம இதை செஞ்சாங்கங்கிறீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறையை சேர்ந்தவர்கள், ஒரு துறை சார்ந்தவர்கள் அந்த துறையில என்ன நடக்குது அப்படிங்கிற அறிவை பெற்றிருப்பார்கள்ல, அவங்களோட தொடர் நேரடி கண்காணிப்புல இருக்காங்கல்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இதை பண்ணிக்கலாம், பண்ணிட்டு கூட ஏதாவது நம்ம வெளியே வந்துடலாம் இல்ல எடுத்துக்கலாங்கிற அந்த எண்ண ஓட்டம் அவர்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இது மிக மிக ஆபத்தான விஷயம்ங்கிறதை நான் குறிப்பிடுறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, காவல்துறையை சரியாக நிர்வகிக்க தவறியதன் வெளிப்பாடுதான் இது போன்ற குற்றச்செயல்கள் பெருகிக் கொண்டே இருக்கு சார். இந்த ஆணவ கொலைக்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் சார். இதுவரைக்கும் ஒரு காதல் திருமணத்திற்கு உதவிய ஒரு கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதுக்குன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் திமுக ஆட்சி காலத்தில் தாக்கப்படுதே சார். அப்ப இந்த அளவுக்கு நீங்க ஒரு காதல் உறவில் இருந்தவர்களே இது போன்று செய்வதில் ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு ஜாதிய வன்மம் இருக்குன்னு நினைக்கலாம். ஒரு கட்சியவே போய் அடிக்கிறாங்கன்னா அது ஒரு குழுவாக கூடி ஒரு கட்சியை தாக்குறாங்கன்னா அப்ப ஜனநாயகம் என்பது, அந்த ஜாதிய வன்மம் என்பது எவ்வளவு பெரிய அளவுல இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இல்ல இதுக்கு சட்டம் தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம், உங்க கட்சியை உடைச்சிருக்காங்க, ஏதோ கண்ணாடி உடைஞ்சிருக்கு, வேணா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? அப்படி சொல்லிட்டு போறது ஆட்சி முறையா? இந்த கேள்வியினுடைய தார்மீகமா நாங்க கேட்கறது என்னன்னா, நீங்கள் சரியாக உங்களுடைய நிர்வாகத்தை, காவல்துறையை நிர்வகித்திருந்தால் இது போன்ற குற்றச்செயல்களை குறைத்திருக்கலாம்னு நான் சொல்றேன். குறைக்கல அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். அதிபர் ராமபண்ணன், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சு. நிச்சயமா சார், ஏதாவது பாத்தீங்களா, இதுக்கு அரசு இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இயங்குனது என்ன இயக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிங்கன்னா, நாங்கள் பழைய காலத்தில் நாங்கள் அதை செஞ்சோம். இந்த விஷயத்திற்கு இந்த அரசு என்ன முன்னெடுப்பு செய்திருக்கிறது, இந்த விஷயத்தில் அரசினுடைய காவல்துறையினுடைய கைங்கரியம் என்ன, அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு இவன் மேலே மட்டும் கேஸ் போட்டது தான் இந்த அரசு செஞ்ச பெரிய முன்னெடுப்பான வேலை. அதை தாண்டி என்ன கேளுங்க, இது போன்று 2021க்கு முன்னால் நடக்கவில்லையா,
இல்லை இது அந்த ஆட்சி, இது எல்லாம் எப்போவாவது நடந்த விஷயத்திற்கு இன்னென்ன முறையில் இந்த நடவடிக்கை இந்த அரசால் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற எந்த பதிலை இவங்க, அதாவது திமுகவை அந்த அரசை ஆதரித்து பேசுகிற யாராக இருக்கட்டும், யாராவது ஒருவர் இன்றைய தேதியில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரான்னு பாருங்கள். உடனே 2021 எங்கள் ஆட்சி மாற்றம் உங்களுக்கு கொடுத்த போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறதான்னா, இப்போ நீங்கள் வந்து இல்லை குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுதுன்னு இவங்க சொல்லலாம். ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற பாலகிருஷ்ணன் சொல்கிறார், இந்தியாவிலேயே அதிகமான ஆணவ கொலைகள் இங்கே தான் நடக்கிறது. இதை நீங்கள் டிஸ்பியூட் பண்ணீங்கன்னா ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி செயலற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லணும், இல்லை உங்கள் அரசு தான் உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உண்மை எப்படி இருக்குன்னா, கூட்டணி கட்சியிலே மிக தெளிவாக நம்ம அம்மா சொல்லுவாங்களே, அவங்க கனிமொழி அம்மா, அதாவது 28,000 கோடிக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிற போது இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு 50,000 கோடிக்கு எத்தனை மடங்கு விதவைகள் அதிகமாகி இருப்பார்கள். அப்போ விதவைகள் அதிகமாகிற மாநிலம் தமிழ்நாடு, ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இவை அனைத்துக்கும் எந்த செயலும் செய்யாமல் நாங்கள் குழு போட்டு சும்மா இருக்கிறோம்னு சொல்ற ஆட்சி திமுக ஆட்சி, திராவிட மக்களே அதை முடிவு பண்ணிக்கிட்டோம்.